வணக்கம், தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருக்குது, நிற்கிறதுனால இல்லை. இந்த ப்ரீ ரிலீஸ் பஸ் 96க்கு நான் ஆனஸ்ட்டாக எந்த படத்துக்கும் ரீசெண்டாக பார்த்ததில்ல. பிகாஸ் முன்னாடியே எல்லாரும் சொல்கிறாங்க இட்ஸ் பிளாக் பஸ்டர், இட்ஸ் சூப்பர் ஹிட். ஸோ அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைப் எங்கேயோ போயிடுச்சு அந்த படத்துக்கு. பட் ஐ ஃபீல் வீல் keep up to it, and I want to say thanks to Prem. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஒரு ஹீரோயின்காக எழுதியிருக்காரு, அண்ட் தட்ஸ் வெரி வெரி ரேர். அஃப்கோர்ஸ் நல்ல படம் பண்ணுறோம் எல்லாரும், பட் டு ரைட் சம்திங் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப கஷ்டம். ஐ டோன்ட் திங்க் ஐவ் எவர் பிளேட் அ ஜானு இன் மை லைஃப் பிஃபோர். அண்ட் 96 டீம், கோவிந்த் ஏன் ஃபேன்னு சொல்கிறாரு, பட் ஐ திங்க் ஐ எம் ஹிஸ் ஃபேன். பிகாஸ் 96 மியூசிக் அப்புறம் நான் நேற்றுக்கும் அவர்கிட்ட சொன்னேன் that half the battle is won. ஏன்னா 50% of the battle இந்த மியூசிக் எங்கேயோ தூக்கி வச்சிருச்சு படத்தை. அண்ட் அஃப்கோர்ஸ் சேத்து பற்றி சொல்லவே வேணாம். ஐ திங்க் ஹீஸ் அன் எஃபர்ட்லெஸ் ஆக்டர். அது என்னென்னா இந்த படம் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபில்ம்ஸ் நடிக்கவே கூடாது, அப்படியே ஒரு ஜெனுவனாக ஒரு ஆர்கானிக்காக ஷூட் பண்ணோம் அந்த ஃபுல் படமே. இட் வாஸ் ஆல் மேஜிக் ஃப்ரம் டே ஒன் இட் செல்ஃப். ஸோ போட்டு நடிக்கல, பட் இட் வாஸ் சச் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஐ திங்க் விச் பிரேம் காட் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். அண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு சேத்து, நான் சொல்லவே வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் சுவா ஹூஸ் கிவன் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் லுக். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி நம்ம எதுவும் சொல்லலை. இட்ஸ் என்ன கேட்டால் ஓகே நான் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், பட் அவங்க கேரக்டர் பிரகாரம் ஃப்ராம் டே ஒன் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அண்ட் த கேமரா டீம், தி ஆர்ட் டைரக்ஷன், தி என்டையர் டீம். சில படங்கள் அது எப்போவுமே ஒரு ஃப்ராம் டே ஒன் தெரியும் அது எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணாலும் ஒரு மேஜிக்கோட ஷூட் பண்ணுறோன்னு. ஸோ ஐ திங்க் 96 இஸ் ஒன் சச் ஃபில்ம். தேங்க்யூ. பக்கத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் மட்டுமே 4 படம் ஒர்க் பண்ணிட்டோம் மேடம். இந்த படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தான, அப்புறம் ஒரு 4 நாள் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் சீதக்காதியும் கோவன் எடிட்டர், ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டரு. கூச்சம் படுவோம், பட் ஆனால் ஸ்பேஸ் கொடுப்பான். அவசரமாக படம் ஓடுது ஓடலையோ அப்படி சீன் அவரணும் அப்படிலாம் பண்ணாமல் ஆக்டர்ஸு ஸ்பேஸு அதை ரசித்து வெட்டக்கூடிய ஆள். மகிக்கு இந்த படம் வந்து முக்கியம். இந்த படம் 2 பேர் பண்ணியிருக்காங்க. மகியும் வந்து நம்ம ஷம்மி பண்ணியிருக்காங்க, சண்முக சுந்தரம். ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரேம் நீங்கள் பார்த்தால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டாம். அப்புறம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வந்து இந்த முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். 96 எல்லோரும் சொல்லிட்டாங்க. இந்த படம் தொடங்கினது பிரேம்கிட்ட தான் தொடங்குச்சு, பிரேமால் தான் தொடங்குச்சு. முக்கியமான காரணம் பிரேம் கதை சொல்ல வராரு, இல்லை கதை கேட்க போகிறோம் அப்படிங்கிற போது அது என்னவா இருக்கும்னு ஒரு பயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் வந்து இப்போது த்ரிஷா அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப அதிக பயத்தோடு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு படம் வருது, அந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்காம வந்துட்டீங்க. இப்போ நான் செக்கசவந்த வானத்தை கூட போட்டிருந்தது வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க அப்படின்னு தான் போட்டிருந்தோம். இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. அது இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் நான் முழுசாக நம்புகிறேன். பட் இதை தாண்டியுமே பெரிய பயம் இருக்குது. பயத்தோடு கேட்ட அந்த பயம் வந்து இந்த கதை நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, இந்த ஆள்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், ஒருவேளை நல்லா இல்லைன்னா எப்படி சொல்கிறதுன்னு ஏற்பட்ட பயம் வந்து இன்றைக்கி ஐயோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வெளியே. ஏன்னா நான் இன்னும் முழுசாக படம் பார்க்கல, டப்பிங்கில் கூட அரை தான் பார்த்தது. படம் நல்லா இருக்குன்னு பயமாக இருக்குது எனக்கு இப்போது. உங்களுக்கு அந்த பயத்தையும் சந்தோஷமாக மாற்றுறது நீங்களும் ஆடியன்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த நாளுக்கு தான் வெயிட்டிங். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருமே ரொம்ப நிம்மதியாக வேலை பார்த்தோம். ரொம்ப நிம்மதியாகவும், நிம்மதி இந்த சென்ஸ் யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. வேலை செஞ்சோம், ரசித்து வேலை செஞ்சோம். அதனால் இந்த படம் வந்து எல்லாருக்கும் சமமான பங்கு இருக்குது. இது டைரக்டரு இல்லை நடிகர்கள் இல்லை வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள அந்த ஏதோ ஒரு, ஏன்னா சினிமாவில் கண்டிப்பாக நல்ல சம்பளம் கிடைக்குது, நாங்கள் நல்லா வேலை பார்க்குறோம், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்லாயிருக்கும். பட் எல்லாருமே நல்ல சம்பளம் வாங்குறதில்ல. பட் அதையும் தாண்டி நல்ல வேலைன்னு இருக்கும்போதில் ஒரு மன நிறைவு ஏற்படுது பாருங்கள். அது சில மூமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். அது இந்த படத்தில் எங்களுக்கு கிடச்சிது. அதை அனுபவித்து தான் செஞ்சோம் அது. ஸோ அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது, நான் நம்புகிறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் பார்த்து முடித்தோடனே ப்ரெஸ்ஸில் சாங்கு கைத்தட்டி நான் ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்கேன். ஸோ கைத்தட்டினவங்க அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படத்தை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் நல்லா ரசிப்பீங்க நம்புகிறேன்.
என் தயாரிப்பாளர்களுக்கும் சரி இங்கே வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி, வந்தவனுக்கும் நன்றி. வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா உங்களுக்கு?